ஜெர்மனியில் வசிக்கும் பல வெளிநாட்டினர் வரி தாக்கல் என்பது சுயதொழில் செய்பவர்களுக்கு மட்டுமே என நினைப்பதாக தெரிய வந்துள்ளது. ஆனால் ஊழியர்களும் வரி தாக்கல் செய்ய வேண்டியது சட்டப்படி கட்டாயமாகும். முறையாக வரி தாக்கல் செய்ய தவறினால் அபராதம் மற்றும் சட்ட சிக்கல்களை சந்திக்க நேரிடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மன் வரி சட்டத்தின்படி வரி தாக்கல் 2 வகைப்படும்: கட்டாய வரி தாக்கல் மற்றும் விருப்பத் தேர்வு வரி தாக்கலாகும். கட்டாயமில்லை என்றாலும் பெரும்பாலானவர்கள் தாக்கல் செய்வதன் மூலம் சராசரியாக 1240 யூரோக்களை வரி திரும்ப பெறுவதாக தரவுகள் கூறுகின்றன. சுயதொழில் செய்பவர்கள், வரி வகுப்பு 4 உள்ளவர்கள், வேலையின்மை உதவித்தொகை அல்லது பெற்றோர் உதவித்தொகை போன்ற பலன்களை பெறுபவர்கள், 410 யூரோக்களுக்கு மேல் கூடுதல் வருமானம் ஈட்டுபவர்கள் கட்டாயம் வரி தாக்கல் செய்ய வேண்டும். திருமணமானவர்கள், வரி வகுப்புகள் சிலவற்றில் இருந்தாலும் வெளிநாட்டில் வசிப்பவர்கள் ஜெர்மனியின் வரி பொறுப்பு கோரினாலும் வரி தாக்கல் செய்வது அவசியமாகும். உங்கள் ஆண்டு ஊதிய சான்றிதழை சரிபார்ப்பதன் மூலம் நீங்கள் வரி தாக்கல் செய்ய வேண்டுமா என்பதனை தெரிந்து கொள்ளலாம். 2025ஆம் ஆண்டிற்கான வரி தாக்கல் செய்ய எதிர்வரும் 31ஆம் தேதியே இறுதி தினமாகும். காலக்கெடுவை தவறவிட்டால் வரி தொகையில் 0.25% அல்லது மாதத்திற்கு குறைந்தபட்சம் 25 யூரோக்கள் அபராதம் விதிக்கப்படும். மேலும் வரி அலுவலகம் உங்களின் வரி கணக்கீட்டை உங்களுக்கு பாதகமான முறையில் மதிப்பிடவும் வாய்ப்புள்ளது. ஜெர்மனியின் சிக்கலான வரி நடைமுறைகளை எளிதாக்க வுண்டர்கார்ட்ஸ் போன்ற தளங்கள் உதவுகின்றன. ஆங்கில மொழியிலேயே வழிகாட்டப்படும் இந்த வரித்தளங்களின் மூலம் வரி படிவங்களை சரியாக நிரப்பி சட்டப்பூர்வமாக வரி திரும்ப பெறுதல்களை நீங்கள் எளிதாக பெற்றுக்கொள்ள முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.